வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம். லேட்டஸ்ட் மற்றும் சூடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம அன்ஃபோல்ட் செய்திகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க. நான் தொழில் பண்ண என்ன தப்பு? குடும்ப செலவுக்கு பிச்சை எடுக்கவா? பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசம். கோவையில் இன்று அவர் பேசியதுதான் தமிழக அரசியல் வட்டாரத்தின் லேட்டஸ்ட் ஹாட் டாபிக். கோவையில் பத்திரிகையாளர்களை சந்திச்ச தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, நான் தொழில் செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? எனக்கு நிறைய நேரம் இருக்கிறது, இன்னும் நிறைய தொழில்கள் செய்வேன்னு ஆவேசமா பேசியிருக்காரு. வரும் 19ஆம் தேதி இயற்கை விவசாய மாநாட்டுல பிரதமர் மோடி கோவை வர இருக்கிற தகவலையும் அவர் பகிர்ந்துகிட்டாரு. அவர் மேலும் பேசியதாவது, நான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதில் என்ன தவறு? என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். நான் மண்ணை சாப்பிட முடியுமா? நான் யாரையும் மிரட்டி பணம் பறிக்கவில்லை. என்னுடைய விவசாய தொழிலை நான் நியாயமான முறையில் செய்கிறேன். நான் அரசியல் செய்கிறேன். இதில் எதை நீங்கள் தவறாக பார்க்கிறீர்கள்? நான் எங்கிருந்து சாப்பிடுவேன்? என் குழந்தைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன்? என்னை எந்த தொழிலும் செய்யக்கூடாதுன்னு கையை கட்டி போட்டு வச்சிங்கன்னா நான் எதை சாப்பிடுவேன்? என் காருக்கு எங்கிருந்து டீசல் போடுவேன்? இந்த கம்பெனியில் ஜிஎஸ்டி கட்டலைன்னா சொல்லுங்க, வரி கட்டவில்லைன்னா சொல்லுங்க. நான் எந்த தொழிலும் செய்யக்கூடாதுன்னு சொல்வதற்கு இங்கே யாருக்கு உரிமை இருக்கு? நான் செய்யக்கூடிய தொழிலில் யாருக்கு பாதிப்பு இருக்கு? கட்சியில் மாநில தலைவராக நான் இல்லை. ஓடுவதற்கு எனக்கு உரிமை இருக்கு. எனக்கு பொருட்கள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்கு. இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போகிறேன். எனக்கு நிறைய நேரம் இருக்கு. அரசியலும் செய்வேன். 24 மணி நேரத்தையும் நான் கை கடிகாரம் கட்டி கொண்டு ஓடி வேலை செய்றேன். நீங்களும் அதை செய்யுங்கன்னு தான் சொல்றேன். சோம்பேறியாக வீட்டில் இருக்காதீர்கள். நீங்களும் பல இடத்துக்கு செல்லுங்கள். வெளிநாட்டில் சென்று டெக்னிக் கற்றுக்கொண்டு இந்தியாவில் செயல்படுத்துங்கள். நன்றாக வாழுங்கள், நிம்மதியாக வாழுங்கள், உங்களது சொந்த காசில் வாழுங்கள். ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் வந்தவர்களெல்லாம் இன்றைக்கு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள். முதல்வர் ஸ்டாலின் இன்றைக்கு என்ன தொழில் செய்கிறார்? பணம் அவருக்கு எங்கிருந்து வருகிறது? ஒரு பக்கம் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளது. குற்றம் செய்தவர்கள் திரும்பி குற்றம் செய்கின்றனர். கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அது 40 ஆண்டுகளாக பிரச்சினைக்குரிய பாதை. அங்கு ஏன் போலீஸ் ரோந்து செல்லவில்லை? போலீசார் தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் இந்தியாவில் முதல் முறையாக இதை பார்க்கிறோம். குஜராத்தில் இருக்கிற டாக்டர் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 5 மாநிலங்களை சேர்ந்த டாக்டர்கள் குழு சம்பந்தப்பட்டிருக்கின்றனர். டாக்டர்கள் மீது மக்கள் மரியாதை வைத்திருப்பார்கள். மும்பையில் 26/11 நடந்தது போல டெல்லியில் நடந்திருப்பது மிகவும் அபாயகரமானது, ஆபத்தானது. இதனால் அரசியல் கட்சிகளை தாண்டி எல்லோரும் ஒன்றாக இணைந்து இதனை கண்டிக்க வேண்டும். நாட்டிற்குள் உற்பத்தியாகும் பயங்கரவாதி நமக்கு வேண்டாம். பயங்கரவாதம் என்பது மதத்தை தாண்டியது. டெல்லி செங்கோட்டை அருகே அப்பாவிகள் 13 பேர் உயிரிழந்திருப்பது மிகவும் மோசமான ஒரு பயங்கரவாத தாக்குதல். இதற்கு நமது மத்திய அமைச்சரவையில் ஒன்று சேர்ந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை உளவுத்துறை பக்காவாகத்தான் இருக்கணும். ஆனாலும் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் இதற்கு தனி கவனம் கொடுத்து சிறப்பான அதிகாரிகளை பணி செய்ய வைக்க வேண்டும். முதல்வர் ஸ்டாலின் கண்காணிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம அன்ஃபோல்ட் செய்திகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த